பெற்றவர்களில் பிள்ளைகளுக்கு ஒரு உந்துதலாய் இருக்க வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாய் வாழ வேண்டும். பெற்றவர்கள் நீங்கள் போதிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இப்போ உங்க பிள்ளைங்களை ஜெபிக்கணும்னு நீங்க அவங்களுக்கு கற்றுத்தரீங்கன்னா முதல்ல நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுன்னு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை நீங்க செய்யணும். நீங்க செய்யறத அவங்க பார்க்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் வழிமாறி போவதற்கும் தவறானவைகளை தேர்ந்தெடுப்பதற்கும் பிள்ளைகளையே குறை சொல்லி மற்ற சமூகத்தை குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். நாம் நம்முடைய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்ப்போம். பிள்ளைங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம்? மனசு வேதனை தான். உங்களை நான் குற்றப்படுத்தலை. நாம் அதை தியானிப்போம். அது நமக்கு நல்லது. என்னன்னா, ரெட்டை வேஷம் அவங்க முன்னாடி போட்டுட்டோம். வெளியில் ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு. இதை பார்க்குற அந்த சந்ததியும் உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு. இன்னைக்கு உன் ஜெபம், இன்னைக்கு உன்னோட வேத வாசிப்பு, நீ கர்த்தரை எப்படி தேடுற உன் பிள்ளைங்க பார்க்கணும். ஆமென். பார்க்கறது மட்டும் இல்லை, அதுவே உங்க வாழ்க்கையா இருக்கணும். வெளியில ஒன்று உள்ள ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை தான் உங்க பிள்ளைங்களும் கடைப்பிடிப்பாங்க.